1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு 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 சொத்தினுடைய வருமானம் வெறும் 160 கோடி. நல்லா யோசிச்சு பாருங்க. அது ஏதாவது நியாயம் இருக்கா? இப்படி கேட்டாலே போருமே. இதுக்கு எதுக்கு தேவையில்லாம சீமான் ஐயாவும் பேசணும், திருமாவளவன் ஐயாவும் பேசணும், மற்றவங்களும் பேசணும்? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 760 நிமிடங்களுக்கு மேலே பேசப்பட்டு வந்த இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல எங்கேயாவது நிலத்தை கையெழுத்தப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? நிலத்தை அளக்க சொல்றாங்க. ஏன்னா இவங்க அமைக்க வைத்திருந்தது நிறைய இருந்தது. நீங்க விற்காததுனால, விற்க விடாததுனால அதனுடைய மதிப்பு 1.5 லட்சம் கோடியா இருக்கு. விற்க விட்டா வாங்குறதுக்கான வழிகள் இருந்தால் அதனுடைய மதிப்பு என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல இருந்து ரெவன்யூவை நேர்மையா கொண்டு வரோம். அதே இஸ்லாம் சகோதரருக்கு செலவு பண்றோம். அவ்வளவுதானே. தப்பு பண்ணுறவங்களா இருந்தால் எதிர்காலத்துக்கிட்ட இருந்து ஆன்சர் பேப்பரை வாங்கிட்டு எழுதுவார். இவர் ஒரு 4-5 பேரை உட்கார வச்சுக்கிட்டு எழுதுறாரு. அறிவாளியான ஆதவ் அர்ஜுன், இந்த பக்கம் அற்புதமான ஒரு புஷி, பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க திமுகவை காப்பிடிப்பதுன்னா அவங்களுடைய நோக்கம். நேற்றுக்கெல்லாம் சரக்கெல்லாம் கரெக்டாக போயிடுச்சா? கரெக்டாக போயிடுச்சு. 100 பாட்டிலுக்கு 200 பாட்டில் போயிடுச்சா? கரெக்டாக போயிடுச்சு. லாபம் எல்லாம் வந்துச்சப்பா. போதை என்பது அப்படின்னு பேசுறது தான் இவருடைய வேலை. இப்படி காலையில் எந்திரிச்சு பொய் சொல்கிற ஒரு முதல்வர் சாயங்காலம் வரைக்கும் மத்திய அரசை திட்டிகிட்டே இருக்கிறதே இவருடைய வேலையாக இருக்குது. ஸோ வக்பு சட்ட திருத்தத்துக்காக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் சார்ந்த சில கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல திமுக சார்பாக ராசாவில் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனுலாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உங்களை பார்வை என்ன சார்? இப்போது இஸ்லாத் சகோதரர்கள் அதில் என்ன எண்ணத்தை வைத்திருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா, நீங்கள் இந்த சினிமாலெல்லாம் போய் படம் எப்படி இருக்கு, சூப்பர், அருமை, அந்த மாதிரி பேட்டி எடுக்கிறவங்களே தயவு செஞ்சு கிராமத்துக்குள்ளே அனுப்பிச்சிங்கன்னா, குறிப்பாக நிறையா இந்த கிராமத்துக்குள்ளே அனுப்பிச்சிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்தியாவில் 16,905 மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், நகர்த்தக்கூடிய பொருள், நகர்த்தக்கூடிய ஆஸ்தி, நகர்த்தக்கூடிய சொத்துக்கள். நகர்த்தக்கூடியதுன்னா என்ன? ஒரு வாளாக இருக்கலாம், தங்க வாளாக இருக்கலாம், அல்லது தங்க சங்கிலியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நிலம்னா நகற்றப்பட முடியும். 16,000ல் 8,000 தமிழ்நாட்டில் இருக்குது. இது ஏன் இப்படி நடக்குது? ஏன் ஒரே இடத்துல எல்லாமே சேருது? இங்கே முகலாய மன்னர்கள் ஆண்டாங்க இல்லை. ஒவ்வொரு நம்ம ஹைதராபாத்தில் தானே ஆண்டுட்டு ஓடி போனாங்க. அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஓவைசியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதுக்கப்புறம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் அங்கே தானே நடந்தது. இங்கே எப்படி வந்தது? இது என்ன ஒட்டுறவு? எதுலேருந்து இந்த மாதிரி வருது? குறிப்பாக ஏன் பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்டு, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த இடத்துல மட்டும் வக்ஃப் போர்டினுடைய சொத்துக்கள் அதிகமாக இருக்குது? பிஜேபி நுழைய முடியாத இடங்கள், தடுக்கப்படுகின்ற இடங்கள்ல அது ஏன் இருக்குது? எங்கே தீவிரவாதம் அதிகமாக பேசப்படுதோ, எங்கே மொழி உணர்வு பேசப்படுகிறதோ, எங்கே நாட்டை பிரிப்பதற்கான எல்லா வேலையும் நடக்குதோ, எங்கே பங்களாதேஷிகளோ அல்லது பாகிஸ்தானிகளோ அடைக்கலம் புகுந்தாங்களோ அந்த இடத்துலையோ மட்டும் ஏன் இந்த சொத்துக்கள் காலங்காலமாக, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 47லேருந்தே இருக்குது, இன்னும் புதுசாக வரல. டபுள் ஆனதெல்லாம் நரசிம்மராவ் ஐயா காலத்தில், 4 மடங்கு ஆனதெல்லாம் மன்மோகன் சிங் ஐயா காலத்தில்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இது ஏன் ஆகுது? அப்படித்தான் நம்ம அதை சிந்திக்கணும். இஸ்லாம் சகோதரிடம் போய் கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு ஐயா இந்தியா பூரா 14% பேர் இஸ்லாம் சகோதரர்கள் இருக்காங்க. 140 கோடியில் 14%ன்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இவர்கள் அனைவருக்கும் வெறும் 168 கோடியை வைத்துக்கொண்டு நலத்திட்டங்களை பண்ணிட முடியுமா? வகாஃப் வாரியம் உங்களுக்கு கொடுக்குற லாபம் என்ன? ஒரு வருடத்துக்கு 160 கோடி. 160 கோடியை வச்சுக்கிட்டு இவங்க தர்காக்களை புனக்கமிச்சு முஸ்லீம்களுக்கு நல்லது பண்ணி அவங்க வாழ்வாதாரத்தை எல்லாம் உயர்த்தி 160 கோடியை வச்சுட்டு 14% இஸ்லாம் சகோதரர்களுக்கு பண்ணிட முடியுமா? சாதாரண கேள்வி. 160 கோடி 1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு ஒரு சொத்தினுடைய வருமானம் வெறும் 160 கோடி. நல்லா யோசிச்சு பாருங்க. அது ஏதாவது நியாயம் இருக்கா? இப்படி கேட்டாலே போருமே. இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் சீமான் ஐயாவும் பேசணும், திருமாவளவன் ஐயாவும் பேசணும், மற்றவங்களும் பேசணும்? இஸ்லாத்துக்கு துரோகம் பண்ணணும்னா வகாஃப் வாரியத்திலிருந்து நிலத்தை கையடக்கப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு சரத்து இதில் இருக்கா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 760 நிமிடங்களுக்கு மேலே பேசப்பட்டு வந்த இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல எங்கேயாவது நிலத்தை கையடக்கப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? நிலத்தை அளக்க சொல்கிறாங்க. அதனுடைய பூர்வீகம் என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க. இவ்வளவு தானே. ஏன்னா இவங்க அமைக்க வைத்திருந்தது நிறையா இருந்தது. வாட் எவர் வி பிலீவ் இஸ் வக்ஃப் அசட், இட் இஸ் மைன். நான் எதை நம்புகிறேனோ, இது என்னுடைய சொத்து என்று நான் எதை நம்புகிறேனோ அது என்னுடையது. இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தா?
எந்த ஆட்சியில் அது நடந்தது? அப்படி ஒரு விஷயம் எந்த நாட்டிலையும் இருக்கலாமா? நாளைக்கு இந்துக்களுக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லலாமா? சும்மா ஒரு மண்ணில் குவிச்சு வச்சுட்டு இது ஒரு மிகப்பெரிய கோவில், இதில் 1000 கோடி ரூபாய் சொத்து இருந்தது, 18 கிராமமும் இந்த இந்த கோவிலோடது தான்னு நான் சொல்லிட்டேன்னா உடனே என்ன சும்மா விட்டுருவீங்களா? தூக்கி கொண்டு வந்து கீழ்பாக்கில் போட்டுற மாட்டீங்க? அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அதை மட்டும்தான் எதிர்க்கிறோமே ஒழிய, வகாப் போர்டில் வந்து எந்த விதத்திலும் அதனுடைய நிலத்தை பறிக்கின்ற வேலையை செய்யலை. 8.5 லட்சம் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதனுடைய உண்மையான மதிப்பீடு என்னன்னு பார்க்குறோம். நீங்கள் விற்காததுனால, விற்க விடாததுனால அதனுடைய மதிப்பு 1.5 லட்சம் கோடியாக இருக்குது. விற்க விட்டால் வாங்கிறதுக்கான வழிகள் இருந்தால் அதனுடைய மதிப்பு என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அதிலிருந்து ரெவன்யூவை நேர்மையாக கொண்டு வரோம். அதே இஸ்லாம் சகோதரர்களுக்கு செலவு பண்ணுறோம். அவ்வளோதானே? சார் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா வக்பு சட்டத்திற்கு எதிராக அவர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம்லாம் ஈடுபட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவருக்கு வந்துட்டு புரிதல் இல்லாமல் இருக்காரா சார்? ஆனால் வந்துட்டு மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திக்கிறாருல்ல சார்? நானும் நீங்களும் எக்ஸாம் எழுதினா எப்படி எழுதுவோம்? கொஸ்டின் பேப்பரை பார்ப்போம், ஆன்சர் பேப்பர் வச்சு எழுதுவோம். தப்பு பண்ணுறவங்களா இருந்தால் எதிராள்கிட்ட இருந்து ஆன்சர் பேப்பரை வாங்கிட்டு எழுதுவார். இவர் ஒரு 4-5 பேரை உட்கார வச்சுக்கிட்டு எழுதுறாரு. அறிவாளியான ஆதவ் அர்ஜுன், இந்த பக்கம் அற்புதமான ஒரு புஷி, பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க திமுகவை காப்பிடிப்பது தான் அவங்களுடைய நோக்கம். இன்னைக்கு தங்கம் விலை 7,650 ரூபாய், உடனே இங்கேயும் 7,651 ரூபாய், இன்று 8,000 ரூபாய், இன்னைக்கு 8,000 ரூபாய் அப்படின்னு திமுக என்ன சொல்லுதோ அதே தான் காப்பிடிக்கிறாங்க. இதில் விஜய் மட்டும் நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. அதிமுகவும் அதே தப்பு தான் பண்ணுது. 53 கட்சியில் 48 கட்சி போய் ஒரு நாள் பூரா உட்காந்துருக்குது. சரி, ஏதோ பேசின பணத்தை கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுப்போம். அப்போது போய் உட்காருது. திமுக என்ன செய்யுதோ அதே தான் எல்லாருமே செய்கிறாங்க. அப்போ விஜய் மட்டும் எப்படி மாற்றி செஞ்சிருவார்? அவர் அவரும் பாவம் நமாஸ் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் ஆகுது பண்ணிட்டு போயிருந்தால் பரவாயில்ல. அவருடைய திரைப்படங்களில் எங்கேயாவது அவர் முஸ்லீமாக நடித்திருந்தால் கூட அந்த பயிற்சி அவருக்கு வந்துருங்க. ஏன்னா உண்மையிலே சிறந்த நடிகர், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் நக்கலாக பேசுவேன்னு சொல்லுவாங்க, அதுக்காக எங்கே நேர்மையாக பேசணுமோ அங்கே நேர்மையாக பேசிடுவேன். இவருக்கு அந்த கதாபாத்திரம் வரலை. ஸோ எப்படி பண்ணணும்னு தெரியல. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவர் உட்காந்துருக்காருங்கிற அளவுக்கு இவருக்கு பிரச்சனை இருக்குது. சொன்னாங்க, செய்கிறாங்க, பேசுகிறாரு, கேட்குறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் விஜய் அவர்கள் உண்மையை உணர்ந்தால் நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வருவார். என்றைக்குமே திமுக உண்மையை மறைக்கும், உண்மையை உணராது பொய்களை சொல்லுங்கிறதுனால அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவில் நம்ம விஜயை மதிக்கிறோம். சார் கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறார் சார். மக்களுடைய வீட்டில் வந்துட்டு அடுப்பு எரிய வேண்டும் நினைக்கிறீங்களா, அவரோட வயிறு எரிய வேண்டும் நினைக்கிறீங்களா அப்படின்ற வசனம்லாம் பயன்படுத்திருக்கிற உங்களை பார்வை என்ன சார்? ரொம்ப அற்புதமான வசனம். வேணும் அடுப்பு எரியணுமா, வயிறு எரியணுமா அப்படின்னு கேட்டதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம். நான் எதுவும் சொல்லலை. மின்சாரம் விலை ஏற்றினதுனால வயிறு எரியலை, பல்பு தான் எரிஞ்சிச்சு, எனக்கு தெரியும். நீங்கள் சொத்து விஷயத்துலலாம் விலை ஏற்றுனதுனால எதுவும், பால் விலை ஏற்றுனதுனால அவங்களுக்கு வயிறெல்லாம் எரியலை, பாலில் அடுப்பு தான் எரிஞ்சிச்சு, எங்களுக்கு தெரியும். நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ கேள்வி என்னென்னா, கேஸ் விலை எப்போ கடைசியாக உயர்ந்தது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். 980 ரூபா இருந்தது மார்க்கெட் விலை. 1,300 ரூபாய்க்கு இன்றைக்கி சந்தை விலை வந்திருக்கு. இது வந்து எவ்வளோ பெரிய உயர்வு 11 வருடங்கள்லன்னு தயவு செஞ்சு பாருங்கள். 1.5 கோடி, அதாவது இந்த கேஸ் விஷயத்தில் ஆதாரை உள்ளே கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய களவாணிகளை எல்லாம் தூக்கி, பயன்படுத்தி கொண்டிருந்த களவாணிகளை எல்லாம் தூக்கிட்டு நேர்மையாக குடும்பத்துக்கு மட்டும் கொண்டு போனதுனாலையும், நல்ல எண்ணம் உள்ள இவங்க சரண்டர் பண்ணதுனாலையும் நிறைய பேருக்கு கேஸ் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இவர் மறைக்கிறாரா இல்லையா? 70 ஆண்டு கால இந்திய அரசியல், 66 ஆண்டு கால இந்திய வரலாற்றில் எத்தனை பேர் வீட்டில் கேஸ் இருந்தது? இன்றைக்கி எத்தனை கோடி குடும்பங்களில் வந்து கேஸ் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் இவர் பார்க்க மாட்டாரா? இவருக்கு எழுதி கொடுத்தவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். இந்த விலை என்ன ஏறி இருக்கு? மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் பெட்ரோல் விலை என்ன, இன்றைக்கி என்ன பெட்ரோல்? அவர் போகும்போது எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது, இவங்க எந்த அளவுக்கு உயர்த்தினாங்க பாருங்கள். மன்மோகன் சிங் ஐயா தொடங்கும் போது தங்கத்தினுடைய விலை என்ன, அவர் போகும்போது தங்கத்தினுடைய விலை என்ன? 2020 தங்கத்தில் ஒரு தவறு நடந்தது, அந்த இதை நான் ஒத்துக்கிறேன். அந்த டைம்லேயும் இன்றைக்கி வரைக்கும் ஏறி இருக்கிறதுனுடைய தங்கம் விலை என்ன? தயவு செஞ்சு பாருங்கள். இப்படி எதையுமே பார்க்காம உடனே பற்றிக்குது எரியுதுன்னு பேசுவாருன்னா, இவருடைய நோக்கமே காலையில் எந்திரிச்சார், நேற்றுக்கெல்லாம் சரக்கெல்லாம் கரெக்டாக போயிடுச்சா? கரெக்டாக போயிடுச்சு. 100 பாட்டிலுக்கு 200 பாட்டில் போயிடுச்சா? கரெக்டாக போயிடுச்சு. லாபம் எல்லாம் வந்துச்சாப்பா? வந்து போதை என்பது அப்படின்னு பேசுகிறது தான் இவருடைய வேலை. இப்படி காலையில் எந்திரிச்சு பொய் சொல்கிற ஒரு முதல்வர் சாயங்காலம் வரைக்கும் மத்திய அரசை திட்டிகிட்டே இருக்கிறதே இவருடைய வேலையாக இருக்குது.
அதிமுக இதையே செய்யும்போது அடிமை கூணு அப்படின்லாம் பேசுவார். இவர் செய்யும்போது நிமிர்ந்து நின்று சண்டை போடுவார். ரெண்டுத்தினாலையும் தமிழ்நாட்டுக்கு பயன் இல்லைங்கிறத நம்ம புரிந்து கொள்வது நல்லது. கேஸ் விலை நியாயமாகத்தான் உயர்ந்திருக்கு. இதில் இன்னொருத்தர் அற்புதமாக ஒரு தகவல் சொல்லுவாங்க. அன்னைக்கு பேரலின் விலை என்ன, இன்னைக்கு அதனுடைய விலை என்ன, அப்போ அதை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, பெட்ரோலில் மட்டும் நான் விலையை குறைச்சிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா பொருள் விலை ஏறிச்சு இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு காரணம், ஒரு ஆட்டோக்காரரு பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன சொன்னார்? சார், பெட்ரோல் விற்கிற விலையில் உங்களுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி அதை பண்ணுறாங்களா? நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நான் இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஓலாலையும் ஊப்பர்லேயும் நீங்கள் ஏறி போகிறீங்க, உங்களுக்கு 100 ரூபா 150 ரூபான்னு தொகை வருது. உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணுறது தப்பு. டிரைவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணலாம், சீக்கிரம் வந்துடுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பண்ணலாம், அல்லது மெசேஜ் அனுப்பலாம். ரெண்டும் ஆபத்தானது. பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். அவன் பண்ணக்கூடாது. உடனே அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி 50 ரூபா அதிகமாக கொடுத்தா தான் வருவேங்கிறான். எப்போ சொல்கிறான்? பெட்ரோல் விலை கடந்த 2.5 வருடங்களாக ஏறாத ஒரு நிலையில். நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது, உங்களுக்கு அவனுக்கும் கலெக்ட் பண்ணுற பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன போய் சொல்லுவான்? சார், 120 ரூபாயில் 30 ரூபாயை அவங்க எடுத்துட்டுருவாங்க சார். இப்போ 1 கிலோமீட்டர் என்ன இருக்கிற இடத்துலேருந்து வர சொல்லியிருக்காங்க சார். இப்போ நான் இதுக்கெல்லாம் எங்கே சார் போவேன்? 120 ரூபாயில் 30 ரூபா அவன் எடுத்துட்டுருவான் சார். 90 ரூபா தான் எனக்கு வரும் சார். இப்போ 1 கிலோமீட்டர் நான் வந்தேன் சார், அதனால் நீங்கள் 50 ரூபா கொடுங்க சார். இது தவறான ஒரு வாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊப்பருக்கும் உங்களுக்கும் தான் 120 ரூபா. ஊப்பருக்கும் டிரைவருக்கும் 1 கிலோமீட்டருக்கு 14 ரூபா. அவன் எவ்வளோ ஓட்டினானோ அவ்வளோக்கு 14 ரூபா அவனுக்கு கிடச்சிரும். நமக்கு 120 ரூபான்னு போடுறாங்கன்னா 120 ரூபா நம்ம கொடுக்குறோம். இப்போ பணத்தை யார்கிட்ட கொடுக்குறோம்? அந்த ஊப்பர் டிரைவர்கிட்ட கொடுக்குறோம். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? உனக்கு வர வேண்டிய அமௌண்ட், இன்றைக்கி நீ 100 கிலோமீட்டர் ஓட்டினேன், உனக்கு 1400 ரூபா கொடுத்துட்டேன், பில் கலெக்ஷன் 2000 ரூபா வந்தது, 600 ரூபாயை நான் எடுத்துக்கேன். நியாயமான விஷயம் தானே? இதை அவங்க எப்படி திரிப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஊப்பர் நீங்கள் சார் கார்பரேட்டுக்கு உதவி பண்ணுறீங்க சார், எதுக்கு சார் அயல்நாட்டு கம்பெனிக்கெலாம் நம்ம உதவி பண்ணணும்? யார்? இவர் தான் நம்ம கவுன்சிலர், நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிற ஆள். இப்படி எல்லாம் கதை விடுவாங்க. ஆனால் கடந்த 2.5 வருடங்களாக ஊப்பர் சார்ஜஸ் குறைஞ்சிருக்கான்னு பாருங்க, குறையல. சாதாரணமாக 50 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த இடத்துக்கெல்லாம் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இருக்கிறதுல ஊப்பர் கம்மி, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ரேப்பிடோவில் இந்த தொல்லை இருக்காது. இந்த கேன்சல் பண்ணிடுவேன், 50 ரூபா அதிகமாக கொடுங்க, 30 ரூபா அதிகமாக கொடுங்கன்னு இருக்காது. பட் நியாயமாக 100க்கு 15 ரூபா அதில் அதிகமாக இருக்கும். ஓலா ரேட் என்ன வைக்கிறதுன்னு பாவம் அந்த ஓனருக்கே தெரியல. அவர் 1000 ரூபாய்க்கு கூட கூப்பிட்டு போவாரோ தெரியாது. இப்போ இந்த மாதிரியான சாதாரணமான ஒரு விஷயத்திலேயே இந்த பெட்ரோல் விலைங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்காத போது உங்களுக்கு பெட்ரோல் விலையை குறைக்கிறதுனால என்ன மாற்றம் வந்துடும்? பெட்ரோலுங்கிறது நீங்கள் வண்டி ஓட்டுறதுனால மட்டும் உங்களுக்கு செலவாகுதா? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை கிலோமீட்டர் சார் ஓட்டுவான்? உதாரணத்துக்கு நாளைக்கு 100 ரூபாய் 60 ரூபாயை மாற்றுறாங்கன்னு வச்சுப்போம் சார். 40 ரூபா குறையுது. நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுவீங்க? உங்கள் வண்டி எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குது? ஆனால் நீங்கள் வாங்குகின்ற பைத்தம்பருப்போ அரிசியோ மற்ற பொருள்களோ உங்களுக்கு இதே பெட்ரோல் விலையை சொல்லி எப்படி உங்களிடம் வருகிறது? காய்கறி எடுத்துக்கோங்க, எப்படி 60 ரூபாயும் 90 ரூபாயும் 80 ரூபாயும் கிலோக்குன்னு போகுது. இதை எதையுமே கண்டுக்காம மத்திய அரசை பெட்ரோல் விலையை குறை, ஏன்னா பேரல் விலை குறைஞ்சிடுச்சுன்னா மத்திய அரசு மளிகை கடை இல்லை, நான் 120 ரூபாய்க்கு வாங்கினேன் உனக்கு 140 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு இதை விஷயத்தில் அது கண்ட்ரோல் பண்ணிக்குது. பெட்ரோல் விலையை நான் ஏற்ற மாட்டேன், அதே சமயத்தில் நான் குறைக்க மாட்டேன், குறைச்சா உனக்கு எந்த விதத்துலையும் பயன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லுது. இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் போய் நேர்மையாக எடுத்து சொல்லி திருத்த வேண்டிய அவசியங்கள் நாட்டில் இருக்குது. ஊப்பர் ஓலாவில் போகிறவங்க பச்சையா பொய் சொல்றத நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு தெளிவா தெரியணும். நாளைக்கு உங்ககிட்ட யாராவது 120 ரூபாய் இல்லை 30 ரூபா ஊப்பர் எடுத்துருவான், அதனால எனக்கு 50 ரூபா அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொன்னால், ஐயா உனக்கு 14 ரூபா கிலோமீட்டர் கொடுக்குறான்ல, அதை வாங்கிட்டு நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன், இவ்வளவுதான்.